இந்த உலகம் என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்குது. இந்த கடவுள் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது. இதில் மோஸ்ட் ஆஃப் த பீக் டாபிக்னு பார்த்தீங்கன்னா பேய், இது கோஸ்ட், இதை பற்றி தான் இருக்கும். இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் இருக்கும். இப்படி இந்த கேம் விளாண்டா இப்படி பண்ணலாம், பேய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, பேய் கூட பேசுறதுக்கு இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கேமும் இருக்கும். அதை நிறைய பேரும் அவங்களோட ஃபேமஸுக்காக நிறைய கேம் விளாண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா நம்ம இந்த கேம் விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓஜாவோடையும் தனியாக இருந்த டைம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓஜா போர்டுனா என்னென்னு தெரியாதவங்க ஓஜா போர்டுனா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓஜா போர்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓஜா போர்டை பற்றி தெரியாதவங்களுக்கு அது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓஜா போர்டுன்றது பொதுவாக இந்த ஆவியல் உலகத்தோட தொடர்பு கொள்வது, இந்த இறந்தவங்களோட பேசுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு டூலாக தான் பார்க்கப்படுது. அதில் வந்துட்டு A to Z லெட்டர்ஸும் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸு, எஸ்ஸா நோவா, குட் பை, இந்த மாதிரி எழுத்துக்கள் அதில் இருக்கும். இதை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம்னா, அது ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு தனியான ரூமில் இருந்துட்டு மெழுகு தெரியாத கேண்டில் வெடிச்சதோட மட்டுமே வச்சு அதை கான்டாக்ட் பண்ணலாம். இதில் கேட்குற கொஸ்டின் வந்துட்டு உங்களோட பேர் என்ன, நீங்கள் இங்கே இருக்கீங்களா, எப்படி இறந்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கலாம். அதில் அப்படி கேட்கும் போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எஸ்னும், இல்லைன்ற பட்சத்தில் எந்த ஒரு ரிப்ளையுமே இருக்காது. அது இல்லாமல் உங்களோட பேர் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது அந்த காயின் வந்துட்டு மூவ் ஆகி லெட்டர்ஸ் எல்லாம் விற்கினா VIC KY சம்திங் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக மூவ் ஆகி அவங்களோட நேமையும் சொல்லி தான் இந்த கேம் ரன் ஆகுது. இந்த கேமோட மெயினான ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் ப்ளே பண்ணும்போது தனியாக இருந்து ப்ளே பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸை ஒரு 2 3 4 பேர் இந்த மாதிரி சேர்ந்து ப்ளே பண்ணுங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாரோட கையுமே அந்த காயினில் இருக்கணும். குட் பைன்னு சொல்லி அந்த கேம் முடிக்கிற வரைக்கும் அந்த காயினில் இருந்து யாருமே கையை எடுத்துடக்கூடாது. அப்படி யார் கேம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான எண்டு கொடுக்காம அந்த காயின்லேருந்து கையை எடுக்கிறாங்களோ அதுக்கும் அவங்களோட நிலைமை ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓஜா போர்டை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2017 நடக்குது. ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது வீக்கெண்டில் 4 ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் ஒரு ஆள் பேர் சஞ்சய், ஒரு ஆள் பேர் வந்துட்டு அருண், கார்த்தின்னு ஒரு ஜீவான் சம்திங், 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி கார்த்தின்ற ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டே நம்ம இப்படி ஓஜா போர்டு விளாடலாமாடா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. டே அது சும்மாடா பண்ணான கேமுடா அப்படின்ட்டு வேணாம்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல சர்ரா விளாட்லாம், உனக்கு என்ன அந்த ஓஜா போர்டு கேம் தானே விளாடணும், சரி வா விளாடுவோன்னு சொல்லிட்டு விளாட்றதுக்கு முடிவு பண்ணி அந்த கேம் விளாட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கேள்வி வந்துட்டு அருண்ன்றவன் கேட்குறான், நீங்கள் யாருன்னா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாருமே அந்த காயினில் கை வச்சுருக்காங்க. கை வச்சுட்டு கேட்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எதுவுமே ஆகலை. எஸ் சொல்ல நோ சொல்ல எதுவுமே சொல்லலை. அப்படிங்கும்போது சஞ்சய்ன்றவன் எல்லாத்தையுமே ஃபன் பண்ணி சிரிக்கிறாடே, நான் தான் சொன்னேன் இல்லடா இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு, யாருமே நம்பலை, பார்த்தீங்களா நகரில் சும்மா டைம் வேஸ்ட்ரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காயின் மெதுவாக நகர்ந்து போய் எஸ் ரெண்டு எல்லாருமே சரியான சாக்கு, என்னடா இது நகர்ந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சாக்காயிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கானுங்க. சரி அடுத்த கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு அருண்ன்றவன் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது விக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டரா மூவ் ஆகி அவனோட நேம் VICK இந்த மாதிரி விக்கின்னு சொல்லுது. என்னடா அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதில் இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த ரூமில் தான் விக்கின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சரியான சாக்காயிட்டு இருக்கும். 3 பேர் கேட்குறாங்க, என்னடா நீ இப்படி ஏதோ பெய்யறத மாதிரி இருக்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா இந்த ரூமில் இதுக்கு முன்னாடி இருந்த சீனியரோட பேர் விக்கி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற ஏதோ நிறையா, இல்லை இந்த ரூமில் இதுக்கு முன்னாடி இருந்த சீனியரோட பேரோட விக்கி அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. சர்ரா உனக்கு அவர் எப்படி சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு தெரியும்ல, இப்போ இங்கே இருக்கிறது விக்கினா இந்த போர்டில் அந்த கொஸ்டின் கேட்கும்போது அவர் எப்படி இறந்தாருன்றா சொல்லி தான் ஆகணும். சரிப்பா நான் கேட்போம்னு சொல்லிட்டு அருண்றவன் சரி நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவுமே எப்பயும் போல் அந்த லெட்டர்ஸ் மூவ் பண்ணி சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது தூக்கு போட்டு இறந்தத மாதிரி அதுவும் மென்ஷன் பண்ணோன்னா அவனுக்கு கரடே எப்பரா இறந்தாருன்னு அவனுக்கு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆடுறா ரீசன் தூக்கு போட்டு தான் இறந்தாடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னோன்னா அருண் வந்துட்டு சஞ்சய் வந்துட்டு பயத்தில் டக்குன்னு கையை எடுத்துடுறான் அந்த காயின்லேருந்து. அந்த இடத்துல அந்த கேம் இப்போ கேமோட ரூல்ஸ் என்ன, நான் கேம் ப்ராப்பராக என் பண்ணாமல் முடிச்சா உங்களோட கதையே சம்திங் ஓவர்ன்ற மாதிரி தானே அங்கே நான் ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அருண் கை எடுத்தோன்னா அங்கே ரூல்ஸ் பிரேக் ஆகுது. அந்த டைம் பாத்ரூமோட டோர் வந்துட்டு சட்டன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் வந்துட்டு ஆடுது, கிரக்கு சம்திங் அந்த ஃபேன் ஆடுது. அப்போ ஃபேன் ஆடும்போது ஒரு சவுண்டு கேட்கும்போது அந்த சவுண்டு கேட்குது. வெளியே பால்கனியில் யாரோ நடக்கிற சவுண்டு நல்லாவே அவங்களுக்கு கேட்குது.
ரொம்ப 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 பயந்துட்டு இருக்கும்போது பாத்ரூம் டோர் பாத்ரூம் டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மிரர் மாட்டியிருப்பாங்க. அதை வெளியே இருந்தே பார்க்கலாம். மிரரை பார்க்கும்போது மிரர்ல ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்கு. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு கயிறுக்குள்ள ஒரு முகம் தெரியுது. முகம் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் பயந்துட்டு என்ன பண்ணான்னு தெரியாம சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்க டேபிள்ல இருக்குல்ல அந்த காயின் விட்டானுங்க. அந்த காயின் வந்துட்டு வேகமா ஸ்பின் ஆகுது. ஃபேனு கிறுகிறுன்னு ஃபேனு சுற்றுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு அந்த காயின் ஸ்பின் ஆன காயின் வேகமாக ஸ்பின் ஆன காயின் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒவ்வொரு லெட்டராக மூவ் ஆகிட்டு இருக்கு. மூவ் ஆகி முடிக்கும்போது வை டிட் யூ கால் மீ சம்திங்ன்ற மாதிரி கேட்குது. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருமே எதுவும் பேசாமல் இருக்கானுங்க. எல்லாருமே அலறானுங்க. எங்களை விட்டு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நாங்கள் தெரியாமல் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி சாமி கும்பிட்டுக்கிட்டு அலர்ந்துக்கிட்டு இருக்கா. எங்களை விட்டு எதுவும் பண்ணாதே, தெரியாம பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு செத்துருவோண்டா, வாங்கலாம் எல்லோரும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறானுங்க. அப்படி எந்திரிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணாலுமே அவங்களால ஓடவும் முடியலை. அந்த டயத்தில் அந்த காயின் விட்டு சுற்றிக்கிட்டு திரும்பி லெட்டர் மூவ் ஆகுது. இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூமில் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது லைட் எல்லாமே சடசடன்னு ஆஃப் பண்ண லைட்டு எல்லாமே ஆன் ஆகி எல்லாமே அப்படியே நார்மலான அடுத்த நாள் விடியும் போது சஞ்சய் இருக்கால, அந்த நக்கல் பண்ணி சிரிச்சால இது பேக்கடு அப்படின்னு சொன்ன அந்த சஞ்சயோட கழுத்தில் ஒரு கயிறு ரோப்பு போட்டு இருக்குன மாதிரி சிவப்பு கலர் ஒரு அச்சம் ப்ளஸ் இந்த கேள்வி கேட்டால அருண் அவனுக்கு பேசவே முடியாத மாதிரியும் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அங்கே அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த காலேஜை விட்டு நின்றுறாங்க. லீவ் ஆகி வெளியுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் சைட்லேருந்து அங்கே எடுத்த நடவடிக்கை என்னன்னா அந்த ரூம் டோட்டலாக சீல் வச்ச மாதிரி டோட்டலாக எடுத்து மூடிடுறாங்க. மூடினதுக்கு அப்புறம் அங்கே இருக்க வாட்ச்மேனாக சரி வார்டனாக சொல்லி என்ன சொல்றது என்னன்னா, இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க எப்பெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு ஃப்ரீயான லீவ் டேஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த ரூம் ஒரு மாதிரி சத்தம் வருது. காயின் ஸ்பின் ஆகிற சத்தமாக இருந்தாலும் சரி, ஃபேன் ஓடுற சத்தமாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அங்கே ரிப்போர்ட் பண்ணப்படுது. இதோட இந்த ஸ்டோரியும் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இந்த ஓஜா போர்டுன்றது உண்மையாலுமே ஆத்மா அந்த பேர் கூட கனெக்ட் பேசுறதுக்காக யூஸ் பண்ணுறதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு சிலரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. ஒரு சிலர் பாப்புலாரிட்டிக்காக இதை வச்சு கேம் ஆடிட்டும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சது ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அடுத்து என்ன ஸ்டோரி போடலாம் அப்படின்ற சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் இந்த சேனலை தந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய்.